فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகிய அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நபி வழியாகிய சுன்னா என்றும் காரியங்களில் எல்லாம் மிக மோசமானது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் மனிதர்கள் புதிதான விடயங்களை உண்டு பண்ணுவதென்றும் இவ்வாறான விடயங்கள் அனைத்தும் பித்அத்களாகும், பித்அத்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும், வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் நரகத்திற்கு செல்லும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சொற்பொழிவுகளின் ஆரம்பத்தில் இம்மனித சமுதாயத்தினரை பார்த்து எச்சரிக்கக்கூடிய வாசகங்களை நானும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அல் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களினூடாக கற்றறிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்து நாளை மறுமை நாளில் சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கிலும் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்மாவினுடைய கடமையை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவனுடைய மாளிகையில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக என பிரார்த்தித்தவனாய் அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்து வாழுமாறு இறைக்கட்டளை பிறப்பித்தார்களோ அவ்வாறான விடயங்கள் அனைத்தையும் எடுத்து வாழ வேண்டும் என்றும் எவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு தடை விதித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும் என்றும் நமக்கு மத்தியில் வசியத்தெனும் நல்லுபதேசம் செய்தவனாய் பெண்களை பாதுகாக்கும் இஸ்லாம் என்ற தலைப்பினூடாக நாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் பெண்களை பாதுகாப்பதற்காக வேண்டி எவ்வாறான வழிமுறைகளை கையாள்கிறது, இந்த உலகத்திலே பெண் இனத்தை உயிரோடு வாழ வைத்தது தொடக்கம் பசி பட்டினி இல்லாமல் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் கற்புகளை இழக்காமல் மானங்களை இழக்காமல் எவ்வாறெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை பாதுகாக்குகின்ற விடயத்தில் வழிமுறைகளை கையாள்கிறது என்கின்ற அம்சத்தை உள்ளடக்கியதாய் இன்றைய ஹுதுபாவை அமைத்துக் கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, என்னதான் இந்த உலகத்திலே நவீனம் வளர்ந்திருந்தாலும் நாகரிகத்தில் இன்னும் மக்கள் சரியான முறையிலே முன்னேறாமல் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும். பண்புகள் விடயமாக இருந்தாலும் சரி, பண்பாடுகளிலே மக்களிடத்திலே நாகரிகம் இல்லை, பெண்களுடைய ஆடை கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, இன்னும் குட்டை பாவாடையுடன் சுத்தி வருவதுதான் நாகரிகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, பெண்களை தங்களுடைய பார்வைக்கு ஆண்கள் இறையாக ஆக்குவதைத்தான் இந்த உலகத்திலே விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுக்கிறோம் என்ற தொனிப்பொருளில் பெண்களுடைய அழகை ரசிக்க விரும்புகிறார்கள், பெண்களுடைய அலங்காரங்களை ரசிக்க விரும்புகிறார்கள். பெண்களுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுக்கிறோம் என்று சொல்பவர்கள்தான் ஜாஹிலியா காலத்திலே பெண் பிள்ளை பிறக்கப் போகிறது என்றாலே, பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்றாலே ஒரு இழிவாக கருதி அந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கின்ற விடயத்தில் முன்முறமாக செயற்பட்டவர்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنْثَى, உங்களில் ஒருவர்
பெண் குழந்தை கிடைக்கப் போகிறது என்று நன்மாராயம் சொல்லப்பட்டால் வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம், கோபமுற்ற நிலையிலே அவனுடைய முகம் கருமையாகி விடுகிறது. அப்படி ஒரு பெண் குழந்தை அவனுக்கு கிடைத்து விட்டதென்றால், பெண் பிள்ளை அவனுக்கு பிறந்து விட்டதென்றால் யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பி, அல்லாஹ் எதை நன்மாராயம் என்று சொன்னானோ அதை கெடுதியாக புரிந்து கொண்டு சமுதாயத்தில் இருந்து ஒளிந்து விடுவான். பெண் பிள்ளைக்கு தகப்பனாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ் அந்த பெண் பிள்ளையை நன்மாராயம் என்று சொல்கிறான், அதை கெடுதியாக புரிந்து கொண்டு தன்னுடைய சமுதாயத்தை விட்டும் ஒளிந்து ஓடி விடுவான். அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித்துராப், இழிவான நிலையிலே இந்த குழந்தை நான் வைத்துக் கொள்வதா அல்லது உயிரோடும் மண்களிலே குழிகளை தோண்டி புதைத்து விடுவதா என்று சிந்திப்பான் என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலேயே பெண்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்த மார்க்கம் இஸ்லாம். அந்த பாதுகாப்பை, பெண்களுடைய உயிர்களுக்கு அந்த பாதுகாப்பை கொடுத்த மார்க்கம் நாம் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாம். இல்லை என்றால் இந்த மனித சமுதாயமே அந்த காலத்திலே இல்லாமல் போயிருக்க வேண்டும். ஏன்? பெண்கள் இல்லை என்றால் எவ்வாறு குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும்? பெண்களை உயிரோடு புதைக்க தொடங்கிவிட்டால், பெண்களை மரணிக்க செய்துவிட்டால் மனித சமுதாயமே இந்த உலகத்தில் இல்லாமல் போயிருக்கும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நீங்கள் வீரவசனம் பேசுகிறீர்கள், பெண்களுக்கு நாங்கள் ஆடை சுதந்திரம் கொடுத்திருக்கிறோம். பெண்களை இந்த உலகத்திலே வாழ வைப்பதற்கு சுதந்திரம் கொடுத்தது இஸ்லாமிய மார்க்கம் என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் சொத்து பங்கீட்டில் சொத்துரிமையில் புறந்தள்ளப்பட்டார்கள், ஓரங்கட்டப்பட்டார்கள். தன்னுடைய தாய் தந்தை மரணித்து விட்டால் ஆண்களுக்கு மாத்திரம்தான் சொத்துரிமை வழங்கப்பட்டது. பெண்கள் பசியுடனும் பட்டினியுடனும் வாழ்ந்தார்கள். அந்த உரிமையை கொடுத்து யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹவ்லில் உன்ஸயைன், ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு என்கின்ற பெண்ணுக்கும் சொத்துரிமையில் பங்கை வழங்கி அந்த உரிமையை கொடுத்து பசி பட்டினியில் இருந்து பாதுகாத்த மார்க்கம் இஸ்லாம் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பெண்களின் கற்பை பாதுகாப்பதற்காக வேண்டி பல இடங்களிலே பெண்களுடைய ஆடை முறைகள் குறித்து, ஹிஜாப் குறித்து, பெண்கள் பிற ஆண்களோடு பிற ஆணவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து பல இடங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறான். இந்த வசனங்களை எடுத்துக்காட்டி பெண்களை இஸ்லாம் அவர்கள் விரும்பிய வாழ்க்கை முறையிலே வாழ விடாமல் தடுக்கிறது. அவர்கள் விரும்புவவர்களோடு பேச முடியாமல் பழக முடியாமல் இஸ்லாம் அவர்களை தடுக்கிறது. விரும்பிய ஆண்களோடு தொடர்புகளை வைத்துக் கொள்ள முடியாமல் இஸ்லாம் பெண்களை தடுக்கிறது. விரும்பிய ஆடைகளை அணிய முடியாமல் இஸ்லாம் பெண்களை தடுக்கிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அந்த பெண்ணுடைய கற்பை பாதுகாப்பதற்காக, ஆம், இஸ்லாத்திலே பெண்கள் விரும்பிய ஆடைகளை அணிய முடியாது, விரும்பிய ஆண்களோடு பழக்கம் உறவு வைத்துக் கொள்ள முடியாது. ஏன்? அந்த பெண்ணை பாதுகாப்பதற்காக, அந்த பெண்ணுடைய கற்பை பாதுகாப்பதற்காக. அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தஹ்லஅன பில் கவுல், பேச்சிலே நளினம் காட்டாதீர்கள். பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பேச்சிலே நளினம் காட்டாதீர்கள். ஏன்? ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரல், எவனோடு நீ பேசுகிறாயோ அவனுடைய உள்ளத்திலே நோய் இருக்கலாம், எனவே உன் மீது அவன் ஆசை கொள்வான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எதற்காக வேண்டி பிற ஆணவர்களோடு நளினமான முறையில் பேசக்கூடாது என்று ஏன் இஸ்லாம் தடுக்கிறது?
அதனுடைய இறுதி முடிவு பிழையாக அமைந்துவிடும். பிழையான முடிவுக்கு இது வழியிட்டு செல்லும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் பெண்களுக்கு இவ்வாறான சில தடைகளை விதித்துள்ளது என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மஹரமான ஆணின் துணையின்றி பிரயாணம் மேற்கொள்ள முடியாது. அது இஸ்லாத்தின் பெரும் கடமைகளில் ஒன்றை நிறைவேற்றுவதற்காக செல்வதாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் ஒரு மஹரமான ஆணினுடைய உதவி இல்லாமல் செல்ல முடியாது என்பதை இஸ்லாம் பெண்களுக்கு உபதேசமாக சொல்கிறது. ஏன்? பிரயாணத்தில் ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள். இன்று நாங்கள் பஸ்களிலே பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய கண்களின் ஊடாக பெண்கள் படுகின்ற அவலங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மஹரம் இல்லாமல் வரக்கூடிய முஸ்லிம் பெண்கள் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். ஆண்களுடைய இச்சைகளுக்கும் அவருடைய பார்வைகளுக்கும் இரையாகிக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இஸ்லாம் ஒரு பெண் பிரயாணம் செய்வதாக இருந்தால் மஹரமான ஒரு ஆணினுடன் பிரயாணம் செய்ய வேண்டும். அது தனக்கு கடமையாக்கப்பட்ட ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரிதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ரஅத்தின், ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம். வலா துசாஃபிரன் இம்ரஅத்துன் இல்லா வமஅஹா மஹ்ரமுன், ஒரு பெண் தனக்கு மஹரமான ஒரு ஆணுடனே தவிர பிரயாணம் மேற்கொள்ள வேண்டாம். அப்பொழுது ஒரு சஹாபி எழுந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் இன்னென்ன போருக்காக வேண்டி என்னுடைய பெயரை கொடுத்திருக்கிறேன். வஹரஜத் இம்ரஅதி ஹாஜா, என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்காக வேண்டி வெளியிறங்கி இருக்கிறாள். ஆனால் நான் இந்தந்த யுத்தங்களிலே கலந்து கொள்வேன் என இங்கே பெயர் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்காக வேண்டி மஹரமான எந்த ஆணுடையும் துணை இல்லாமல் வெளியிறங்கி இருக்கிறாள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்ஹப் ஃபஹுஜ்ஜம் ரஅதிக், நீயும் அவளோடு சென்று உன்னுடைய மனைவியோடு ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்று என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று ஹஜ். தன்னுடைய உடலிலே பலம் இருந்தால், தன்னிடம் பொருளாதாரம் இருந்தால் ஒரு மனிதனுக்கு ஹஜ் கடமையாகிவிடும். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஆனால் ஒரு பெண் ஹஜ் செய்வதாக இருந்தால் இந்த இரண்டு விடயங்களோடு மேலதிகமாக அவளுக்கு வரக்கூடிய நிபந்தனை, அவளோடு மஹரமான ஒரு ஆண் பிரயாணம் செய்ய வேண்டும். ஒரு பெண் மஹரம் இல்லாமல் பிரயாணம் செய்ய முடியாது. ஏன்? பிரயாணத்தில் அசௌகரியங்கள் இருக்கின்றன. பெண்ணினால் தனியாக பேஸ் பண்ண முடியாத பிரச்சனைகளும் அங்கு ஏற்படும். இவைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே இந்த கட்டளைகளை, இந்த ஏவல்களை பெண்களுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று இஸ்லாம் அனுமதித்த காரணமாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் அனுமதிக்காத காரணமாக இருந்தாலும் சரி, ஹஜ் என்பது இஸ்லாத்தின் கடமை. அனுமதி என்பதற்கு அப்பால் கடமை. அதற்கு கூட மஹரம் இல்லாமல் ஒரு பெண் செல்லக்கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், இன்று இந்த உலக லாபத்திற்காக, இந்த உலக மோகத்திற்காக எங்களுடைய எத்தனையோ மனைவிமார்கள், எங்களுடைய எத்தனையோ பெண் பிள்ளைகள் பஸ்களிலே மஹரமுடைய துணை இல்லாமல் பிரயாணத்தினுடைய அசௌகரியங்களை உள்வாங்கிக் கொண்டு பிரயாணம் செய்யக்கூடியதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்றாடம் பார்க்கிறோம். பஸ்களிலே முஸ்லிம் பெண்மணிகள்
உள்ளாக்கப்படுகின்ற அசௌகரியங்கள். பெண்கள் என்றாலே ஆண்களுடைய பார்வைகளுக்கு அவர்கள் இறையானவர்கள் என்பதுதான் இந்த உலகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செயற்பாடுகள், நிகழ்வுகள் உணர்த்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் வீடுகளிலே மார்க்கத்தை பேணி, மஹரம் அஜ்னபி பேணி எங்களுடைய பெண் குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறோம். ஒரு கட்டத்துக்கு அப்பால் பஸ்களிலே ஏற்றி தனியாக பிரயாணம் செய்ய வைக்கிறோம் என்றால் நாங்களே எங்களுடைய கண்களினூடாக எத்தனையோ பெண்கள் உள்வாங்கப்படுகின்ற அசௌகரியங்களை பார்த்து கொண்டுதான் இந்த உலக லாபத்துக்காக, எந்த ஒரு மார்க்கத்துக்காகவும் கிடையாது, மார்க்கத்துக்காக கூட மஹரம் இல்லாமல் செல்வது தடை, ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி. ஆனால் வெறுமனே உலக லாபத்துக்காக, அற்ப உலக லாபம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த உலகம் ஒரு நுளம்பினுடைய அல்லது ஒரு கொசுவினுடைய இறக்கைக்கு பெருமதியானதாக இருந்திருந்தால் ஒரு காவிருக்கு, ஒரு இறை மறுப்பாளனுக்கு அல்லாஹு தாலா ஒரு சொட்டு நீரையும் கொடுத்திருக்க மாட்டான் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அற்பமான இந்த உலகம். இந்த உலக லாபத்திற்காக வேண்டி எங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய, எங்களுடைய மனைவிமார்களுடைய உடல்களை நாங்கள் பிற ஆண்களுக்கு இரையாக்கி கொண்டிருக்கிறோம். எங்கள் பெண்களுடைய அழகுகளை, அலங்காரங்களை பிற ஆண்களுடைய பார்வைகளுக்கு இரையாக்குகிறோம். சகோதரர்களை சிந்தித்து பாருங்க. சுவர்க்கத்தை இலக்காக கொண்டு பயணிக்கக்கூடிய மக்கள் நாங்கள். இந்த உலகம் எப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னது போன்று அற்பம் என்று என்னுடைய உள்ளத்திலே பதிகிறதோ, அல்லாஹ்வின் தூதர் சொன்னது போன்று அற்பமானது என்று இந்த உலகத்தை எப்பொழுது எங்களுடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறதோ அன்றுதான் எங்களுக்கு ஞானம் பிறக்கும். இல்லை என்றால் உலக மோகம், உலக ஆசை எங்களுடைய கண்களை மறைத்துவிடும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் வகுன் குடியிருக்கிறது. ஹுப்பு துன்யா கராஹியத்துல் மௌத். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வகுன் என்றால் உலக மோகம், உலக ஆசை. மரணத்தை நினைத்தால் வெறுப்பு, மரணிக்க தயார் கிடையாது, இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும். இதே சிந்தனையில் நாங்கள் இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வகுன் எவருடைய உள்ளத்திலே குடியிருந்து விட்டதோ இஸ்லாமிய மார்க்க சட்ட திட்டங்கள் அவனுடைய கண்களுக்கு முன்னால் விளங்காது. இஸ்லாம் பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று போடப்பட்ட வரம்புகளை மீறுவதற்கு அவனுடைய உள்ளம் சர்வ சாதாரணமாக இடம் கொடுக்கும். ஏன்? வகுன் குடியிருக்கிறது, உலக ஆசை உள்ளத்திலே குடியிருக்கிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, மேற்கத்தியவாதிகள் பெண்களை எவ்வாறு காட்சி பொருளாக பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ இன்று அவர்களுடைய சிந்தனைகளுக்கு நாங்கள், எங்களுடைய பெண்கள் இரையாகிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலம் சமூக வலைதளங்களிலே பெண்கள் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்வது கிடையாது. ஆனால் இன்று சர்வ சாதாரண விடயமாக மாறிவிட்டது. ஆரம்பத்திலே கணவனோடு அல்ல தந்தையோடு நின்றெடுத்த ஒரு புகைப்படத்தை முழுமையாக ஸ்டிக்கரினால் மறைத்துவிட்டு ஆணினுடைய புகைப்படம் விளங்குகின்ற அளவுக்கு வைத்திருந்தார்கள். பிறகு முகத்துக்கு மாத்திரம் ஸ்டிக்கர் அடித்தார்கள். இன்று சர்வசாதாரணமாக சமூக வலைதளங்களிலே பெண்கள் தங்களுடைய புகைப்படங்களை பதிவேற்றம் செய்கிறார்கள். பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது தானே, பதிவேற்றம் செய்தால் என்ன என்கின்ற ஒரு நியாயமான கேள்வி சிலருடைய உள்ளத்தில் இருக்கிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பெண்கள் தங்களுடைய கைகளையும் முகங்களையும் மறைக்க வேண்டுமா என்கின்ற விடயத்தில் பலமிக்க கருத்து வேறுபாடு சமூகத்தில் இருக்கிறது. அறிஞர்களுக்கு மத்தியிலே காலம் தொட்டும் இந்த கருத்து வேறுபாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு வகைக்கு மறைக்கலாம் என்ற, மறைக்க தேவையில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு பெண் வீதியால் தன்னுடைய முகத்தை மறைக்காமல் செல்லுகின்ற பொழுது ஒரு ஆண் பார்ப்பதற்கும்
தன்னுடைய புகைப்படங்களை முகம் திறக்கப்பட்ட நிலையிலே சமூக வலைதளங்களிலே பதிவேற்றுவதற்கும் இடையில் எந்த அளவு வித்தியாசம் இருக்கிறது சிந்தித்து பாருங்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து கடந்து சென்று விடுவான். ஆனால் ஒரு பெண்ணுடைய புகைப்படம் ஒரு ஆணினுடைய கைக்கு கிடைத்து விட்டதென்றால் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. எங்களுடைய மனைவிமார், எங்களுடைய பெண் குழந்தைகள் அவர்களுடைய அழகை தனிமையில் இருந்து கொண்டு ரசிப்பான். என்னுடைய மனைவி, என்னுடைய பெண் குழந்தைகள் வீதியால் பயணிக்கின்ற பொழுது அவர்களை நிறுத்தி ஒரு ஆண் அவளுடைய முகத்தை கூர்ந்து நோக்கினால், கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தால், கணவனாகிய எனக்கும் தகப்பனாகிய எனக்கு, ஏன் வீதியால் வெறுமனே உலா வருகின்ற ஒரு ஆணுக்கும் எந்த அளவு கோபம் கொந்தளிக்கும். ஆனால் இன்று அதே முகத்தை தன்னுடைய மொபைல் போனிலே வைத்துக் கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார். என்ன வித்தியாசம்? இதை நாங்கள் சுதந்திரம் என்று சொல்லுகிறோம். பெண்களுக்கும் அந்த சுதந்திரத்தை கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏன்? அவர்கள் எங்களுடைய பெண் குழந்தைகளை ரசிப்பதற்காக, அவருடைய பார்வைகளுக்கு எங்களுடைய பெண்கள் இரையாக வேண்டும் என்பதற்காக. இதை எப்பொழுது நாங்கள் உணரப்போகிறோம்? சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். கற்பை பாதுகாப்பதில் இஸ்லாம் பெண்களை பாதுகாக்கிறது என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த விடயத்திலே சமகாலமாக சில அரபு மதரசாக்களில் கூட இடம்பெறக்கூடிய நிகழ்வுகள் மிக கவலை அளிக்கிறது. அண்மை காலமாக சில பெண்கள் அரபு மதரசாக்களினுடைய பட்டமளிப்பு விழாக்களை நாங்கள் சமூக வலைதளங்களிலே பார்க்கிறோம். அவர்களுடைய முகங்கள் திறக்கப்பட்ட நிலையில், அவர்களுடைய கைகள் திறக்கப்பட்ட நிலையில் அந்த ஷஹாதாவை, அந்த சர்டிபிகேட்டை அவர்கள் வாங்குகிறார்கள். அங்கே பெரும் பெரும் தாயிக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோவை அப்படியே சமூக வலைதளங்களில் அப்லோட் செய்கிறார்கள். ஆனால் அந்த தாயிக்கள் மிம்பர் மேடைகளுக்கு வந்துவிட்டால் திருமணங்களிலே எடுக்கப்படுகின்ற புகைப்படங்களை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள், இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்று உரக்க கத்தி பேசுகிறார்கள். ஆனால் தங்களுடைய மதரசாவிலே இடம்பெறக்கூடிய நிகழ்வுகளை பெண்களுடைய புகைப்படங்கள், பெண்களுடைய முகங்கள் தருகின்ற அமைப்பிலே அவ்வாறே அப்லோட் செய்து விடுகிறார்கள். இது என்ன? மிம்பர் மேடைகளில் ஏறினால் பிறர்களை நாங்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஆங்காங்கே திருமண புகைப்படங்களை பதிவேற்றம் செய்யக்கூடியவர்களை கொந்தளித்து எச்சரிக்கிறோம். ஆனால் எங்களுடைய அரபு மதரசாக்களில் அதே நிகழ்வை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன வித்தியாசம்? அவர்கள் முகத்தை காட்டினார்கள், நீங்கள் முகத்தை காட்டுகிறீர்கள். முகத்தை காட்டுவது என்பதற்கு அப்பால் பிறருடைய கைகளுக்கு நீங்கள் உங்களுடைய பெண் குழந்தைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பெண்கள் அரபு மதரசா, பெண்களுக்கான சட்ட திட்டங்கள் படித்துக் கொடுக்கப்படக்கூடிய இடம் அது. இறுதியில் எல்லாவற்றையும் ஜீரோவினால் பெருக்கிவிட்டு சென்று விடுகிறார். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுடைய கற்பை பாதுகாப்பதற்காக சில வரம்புகளை போட்டுள்ளது. அந்த வரம்புகளை மீறுகின்ற பொழுது எங்களுடைய பெண்களின் கற்புகள் கேள்விக்குறியாகும் என்பதை நிதர்சனமாக நாங்கள் கண்களினூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சமூகத்தில் வாழக்கூடிய எத்தனையோ பெண்மணிகள் தூரமான இடங்களில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு சென்று படிக்கிறார்கள். பெற்றோர்களிடம் கேட்டால் என்ன செய்ய மௌலவி? பொள்ளையும் அதைத்தான் விரும்புகிறது. ஏன் அதை விரும்புகிறது? இஸ்லாமிய சூழலில் இருந்தால் இஸ்லாமிய சட்ட திட்டங்களுக்கு அமைவாக அந்த பிள்ளை வாழ வேண்டும். ஆனால் சூழல் இல்லாத பிரதேசங்களுக்கு சென்று விட்டால் அந்த பிள்ளையினுடைய மனோ இச்சையின் பிரகாரம் வாழ முடியும், தான் விரும்புகின்ற ஆடைகளை அணிய முடியும், தான் விரும்புகின்ற ஆடவர்களோடு பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ள முடியும். இவைகளினால் கற்புகளை பறிகொடுத்து விட்டு
வீடுகளுக்கு வந்து பெற்றோர்களுடைய ஏச்சுக்களுக்கும் அடிகளுக்கும் தாங்க முடியாமல் தன்னைத்தானே உயிரை விட்ட எத்தனையோ மாணவிகள் சமூகத்தில் அவர்களுடைய வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. உண்மை, இது உண்மை. அந்தந்த பெற்றோர்களுடைய உள்ளங்களுக்கு தெரியும். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாம் ஒரு வரம்பை போடுகிறது என்றால் அந்த வரம்புக்குள் நாங்கள் நின்று கொள்ள வேண்டும். அந்த வரம்பை எதற்காக போட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும். அந்த வரம்பை மீறினால் நிச்சயமாக அங்கே பாரதூரமான நிகழ்வு காத்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே இஸ்லாம் எங்களுடைய பெண்களுடைய கற்பை பாதுகாக்குகிறது. அதற்காகத்தான் சில வரம்புகளை இட்டிருக்கிறது என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தன்னுடைய திருமண வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையை இஸ்லாம் பாதுகாக்குகிறது, பெண்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்குகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தௌசு பின்னிசாஇ கைரா. பெண்கள் விடயத்திலே நான் அளவாக சொல்லக்கூடிய உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ஃபஇன்னஹுன்ன குலிகன மின் திலா. அவர்கள் விலா எலும்பினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். வைனஅவஜ ஷைஇன் ஃபி திலாஇ அலா. அந்த விலா எலும்பில் பெண்களுடைய விலா எலும்பில் மிக கோணலானது அவளுடைய உயர்ந்த பகுதியாகும். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், பெண்களிடம் சில கோணலான பண்புகள் இருக்கும். அதை நீ 100% சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தால் அந்த விலா எலும்பை நீ முறித்து விடுவாய். முறிப்பது என்பது விவாகரத்து என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த கோணல் இருப்பதுடனே அவளை நீ இன்பம் அனுபவிக்க நினைத்தால் அவளோடு வாழு என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இது ஆண்களாகிய எங்களை நோக்கி அல்லாஹ்வின் தூதர் இட்ட கட்டளை. பெண்களை எங்களுடைய இல்லற வாழ்க்கையில் அவளுடைய திருமண வாழ்க்கையில் பாதுகாப்பதற்காக, அவளிடம் இருக்கக்கூடிய குணங்களுக்காக நாங்கள் விவாகரத்து செய்து கொண்டே போனால் பெண்கள் வாழ்க்கையற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அப்ப திருமண வாழ்க்கையிலே ஆண்களாகிய எங்களுக்கு ஒரு கட்டளையை அல்லாஹ்வின் தூதர் தந்து பெண்களுடைய திருமண வாழ்க்கையை பாதுகாக்குகிறான். இந்த இஸ்லாம் பாதுகாக்குகிறது என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கிறார், மா ஹக்குல் மர்அத்தி அலா ஸௌஜ். ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ஐயுத்இமஹா இதா தஇம. அந்த கணவன் சாப்பிட்டால் அந்த மனைவிக்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டும். அந்த கணவன் ஆடை அணிந்தால் தன்னுடைய மனைவிக்கும் ஆடை வாங்கி கொடுக்க வேண்டும். வலா யத்ரிபில் வஜ்ஹ. அந்த ஆண் தன்னுடைய மனைவியினுடைய முகத்தில் அடிக்கக்கூடாது. வலா யுகப்பிஹ். அவளை கேவலமாக பேசக்கூடாது. வலா யஹ்ஜுர் இல்லா ஃபில் பைத். தன்னுடைய மனைவி செய்த குற்றத்துக்காக வேண்டி தன்னுடைய மனைவியை பனிஷ் பண்ணுவதற்காக வெறுத்தல் என்கின்ற ஒரு பகுதி இஸ்லாத்தில் இருக்கிறது. அந்த வெறுத்தல் என்ற பகுதி வீட்டோடு மாத்திரம்தான் இருக்க வேண்டும், சமூகத்திலே அது இருக்கக்கூடாது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவு பெண்களை இஸ்லாம் தன்னுடைய கணவனிடம் இருந்து பாதுகாக்குகிறது. இவைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தால் இஸ்லாம் சில வரம்புகளை இடுவது பெண்களுக்கு அவர்களை ஏதோ அடிப்படையில் பாதுகாப்பதற்காக. அந்த வரம்புகளை மீறுகிறவர்கள், அந்த வரம்புகளை மீறி செல்கின்றவர்களுடைய நிலைமைகளை எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பின்னடியார்களே, பெண்களை ஒரு பொழுதும் இஸ்லாம் அடிமைப்படுத்தவில்லை, அவர்களை கண்ணியப்படுத்துகிறது.
அவர்களுக்குரிய உரிமைகளை வழங்கி இருக்கிறது. சென்ற ஹுத்பாவிலே அவைகள் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். என்னென்ன உரிமைகள் பெண்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு நிகரான அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது, ஓரிரு விடயங்களை தவிர. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எனவே இஸ்லாம் பெண்களுக்கென விசேடமாக வகுத்திருக்கின்ற சில சட்டதிட்டங்கள் அது அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அன்றி அடிமைப்படுத்துவதற்காக அல்ல என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாம் எங்களுடைய பெண்களுக்கு எப்படியான வரம்புகளை இட்டிருக்கிறதோ அந்த வரம்புகளை மீறாமல் இஸ்லாம் வகுத்திருக்கின்ற அந்த வட்டத்துக்குள்ளேயே எங்களுடைய பெண்மணிகளை நாங்கள் வளர்த்து நாளை மறுமை நாளிலே எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த நோக்கம் ஜன்னா. அந்த ஜன்னாவிலே நானும் என்னுடைய மனைவியும், நானும் என்னுடைய பெண் குழந்தைகளும், நானும் என்னுடைய உறவுகளும் கூட்டம் கூட்டமாக சுவர்க்கத்திலே நுழைவதுதான் என்னுடைய இஹ்லாஸான எண்ணம். இல்லை, இந்த உலகத்திலே என்னுடைய பெண் குழந்தை, என்னுடைய மனைவி இப்படி வாழ வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால் இந்த உலகத்திலேயும் அதனுடைய முடிவு பிழையானதாக அமையும். நாளை மறுமை நாளிலேயும் அதற்கான தண்டனையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய பெண்களுக்கு இஸ்லாம் என்னென்ன சட்டதிட்டங்களை வகுத்திருக்கிறதோ அந்த சட்டதிட்டங்களை பேணி எங்களுடைய மனைவிமார்களை வழிப்படுத்தி எங்களுடைய பெண் குழந்தைகளை வளர்த்தெடுத்து நாளை மறுமை நாளிலே குடும்பமாக சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய நட்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள வேண்டும் என பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.